புத்தாண்டின் முதல் நாளான இன்று சென்னை வடபழனி முருகன் கோவிலில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். ஆங்கில புத்தாண்டு பிறப்பையொட்டி புத்தாண்டு என்பது களை கட்டி வரக்கூடிய சூழல்ல பிறந்திருக்கக்கூடிய இந்த ஆண்டு அனைத்து விதமான செல்வங்களையும் வழங்க வேண்டும் என்பதற்காக ஏராளமானோர் குடும்பமாக கோயில்கள்ல வழிபாடு நடத்தி வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. நாம இருக்கக்கூடிய வடபழனி பழனியாண்டவர் கோவில்ல சென்னை மாநகரிலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருவராக சாமி தரிசனம் மேற்கொண்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது. அதிகாலை முதலே நீண்ட வரிசையில பல மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் மேற்கொண்டு வராங்க. குடும்பமாக சாமி தரிசனம் என்பது செய்து வரக்கூடிய காட்சிகளையும் இங்கே பார்க்க முடிந்தது. புத்தாண்டு பிறப்பையொட்டி இங்கே கோவில் வளாகத்தில் பார்த்தோம் என்றால் தொழில் தொடங்குறதுக்கும் ஒரு தைரியம் வேணும். தையல் தொழில் மூலமா மாசம் பல லட்சம் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு நாங்க சொல்லிக் கொடுக்கிறோம். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை என்பது செய்யப்பட்டு காலை முதலே தற்போது இந்த சாமி தரிசனம் என்பது நடத்தப்பட்டு வருகிறது. நீண்ட வரிசையில பக்தர்கள் சாமி தரிசனத்தை மேற்கொண்டு வராங்க. குறிப்பா 2 முதல் 3 மணி நேரம் வரைக்கும் காத்திருந்து தரிசனம் மேற்கொள்ளக்கூடிய காட்சிகளையும் இங்கே பார்க்க முடிகிறது. பல கிலோமீட்டருக்கு இங்கே பக்தர்கள் காத்திருக்கக்கூடிய காட்சிகளையே நம்மால இங்கே பார்க்க முடிந்தது. குறிப்பா நம்மளே சிலர் இருக்கிறாங்க, கேள்விகளை முன்வைக்கலாம். மேம், எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? எப்படி இருக்கு இந்த புத்தாண்டுல என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்குது? நாங்கள் டி நகர்லேருந்து வந்திருக்கோம். 24 இயர்ஸாக இங்கே வந்துட்டுருக்கோம். இங்கே வந்து போனதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா மக்களும் ஆயுளும் ஆரோக்கியமாக இருக்கணும். முருகன் வழிவிடுறாங்கிறது இது ஒரு பெரிய விஷயமா போகுது. ரொம்ப நன்றி. எவ்வளவு கிரௌடு மேம் இருக்குது? குறிப்பா சீனியர் சிட்டிசனுக்கு தனி ரோலா வச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அதனால தான் நாங்கள் ஈஸியாக போய் சாமி கும்பிட்டு வந்தோம். மற்ற இடத்துல போனீங்கன்னா எப்படியும் 2-3 இயர்ஸ் ஆகிடும், 3 ஹவர்ஸ் ஆயிடுது. அதனால ரொம்ப சந்தோஷம். புத்தாண்டு வாழ்த்துக்கள். சார், எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? எப்படி சார் போயிட்டு இருக்கு இந்த புத்தாண்டு? நல்லா போயின்னு இருக்கு. இந்த புத்தாண்டு நாங்கள் திருவேற்காட்டிலேருந்து வந்திருக்கோம். நல்ல கூட்டம் இருக்கு, க்ரௌடாக இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சீனியர் சிட்டிஸ்லாம் தனி வழி கொடுத்துருக்காங்க. நல்ல கூட்டங்கள் தான். இந்த ஆண்டு நல்ல ஆண்டாக தான் இருக்கும் எல்லாருக்கும். எவ்வளவு நேரமா காத்திருந்து சாமி பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது? எத்தனை மணிக்கு வந்தீங்க? எத்தனை மணிக்கு சாமி பார்த்தீங்க? 6:15 வந்து நாங்க வந்து ஒரு 2-2.5 ஹவர் ஆயிடுச்சு சாமி நின்று பார்த்து. நாங்க வேற எந்த நல்லா நீங்களே பார்க்கலாம். ஏராளமான ஒரு குடும்பமாக தற்போது வடபழனி பழனியாண்டவர் கோயில்ல சாமி தரிசனம் மேற்கொள்வதற்காக வருகை தந்திருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த கோயில் மட்டுமின்றி சென்னையில் இருக்கக்கூடிய மற்ற பிற கோயில்களிலும் தொடர்ந்து பக்தர்களுடைய கூட்டம் அலைமோதி வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது.